ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து ஒன் டே அப்படின்ற ஒரு திரைப்படம். தாய்லாந்து திரைப்படம் 2016ல வெளியாச்சு. இப்ப ரீசென்ட்டா கூட இத ரீமேக் செஞ்சிருந்தாங்க நம்ம ஹிந்தில. அது என்ன படம்ன்றத வீடியோவோட கடைசியில சொல்றேன். இப்ப இந்த படத்தோட கதைக்குள்ள போயிரலாம் வாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களை திருப்திப்படுத்துங்க. அதுக்கு நான் கேரண்டி. படத்தோட ஓப்பனிங் இமேஜ்ல வந்து நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அவர் வந்து அவருக்கு வாய்ஸ் அவரே குடுத்துக்கிறாரு. இந்த மாதிரி எல்லாரும் ஆல்ட் ஆயிட்டீங்களா? இதுதானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு அவரே வந்து இன்ட்ரோ குடுத்துட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, நான் ஐடி கம்பெனில வேலை பார்க்கிறேன். நான் ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது எதுக்குமே யார்கிட்டயுமே பேசாத ஒரு சாதாரண ஆள். அதாவது இவ்வளவு வருஷமா இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கிறாரு. ஆனா வேலை பார்க்கிற செக்யூரிட்டி கூட அவர் யாருன்னு தெரியாம நீ யாருக்கு எதுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இல்ல இல்லக்க நான் இங்கதான் வேலை பார்க்கிறேன் அப்படின்னு கூட நம்ம ஹீரோ சொல்ல வெறும் ஐடி கார்டை மட்டும் காட்டிட்டு அப்படி உள்ளார போறாரு. அந்த அளவுக்கு தலைவர் வந்து படுமோசமான இன்ட்ரோவர்ட். யார்கிட்டயுமே எதுவுமே பெருசா பேச மாட்டாரு. சரி ஆபீஸ்ல தான் இப்படின்னு பார்த்தா அவர் கடைக்கு போவாரு. கடைக்கு போயிட்டு ரெகுலரா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா வந்து ஒரே இடத்துல தான் ஃபுட் வாங்கிட்டு இருக்காரு. அவர் இப்ப எனக்கு பிடிச்ச ஃபுட் அந்த ஃபுட் இருக்குல்ல அதை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது யார் பாடியே அப்படின்ற மாதிரி அந்த கடைக்காரங்க கேட்கறாங்க. அந்த அளவுக்கு தலைவர் வந்து பயங்கர இன்ட்ரோவர்ட். ஏன்னா வந்து ஒரு 4-5 விஷயம் பேசினா தானே அவங்க யாரு என்னன்னு தெரிய வரும், கொஞ்சம் கனெக்ட் ஆகும். எதுவுமே பேசாதவங்க கிட்ட போயிட்டு நம்ம யாருன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோ மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயுமே ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து என்ன பண்றான் ஏது பண்றான் மிஸ்ட்ரியாவே இருப்பான் அவன். அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோவுமே கூட. அவர் என்ன பண்றாரு எப்ப பாரு அப்படியே வந்து ஒரு தனிமையாவே லோன்லியாவே இருக்கிறாரு. அவர் வந்து பயங்கர இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறதால அப்படி இருக்கிறாரா என்னமோ தெரியல. ஆபீஸ்லயும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, வீட்டுக்கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அவருக்குன்னு அப்பா அம்மாவும் இல்ல, இறந்துட்டாங்க போல இருக்குது. இப்ப அவருக்குன்னு விஷ் பண்றதுக்கு வந்து இப்ப பர்த்டேன்னு வச்சுக்கல ஒரு 4-5 பேருக்கு விஷ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி கூட விஷ் பண்றதுக்கு யாருமே இல்ல. ஒரே ஒரு பர்சன் தான் விஷ் பண்ணுவாங்க. அது யாரா செல்போன் இந்த சிம் கார்டுக்காரன் இருக்கா பாத்தீங்களா, அவன் தான் வருஷம் வருஷம் வந்து உங்களுக்கு பர்த்டே அதனால வந்து இன்னைக்கு உங்களுக்கு டேட்டா ஃப்ரீ அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். அதை வச்சுதான் நம்ம ஹீரோக்கு ஆமா இன்னைக்கு நம்ம பிறந்த நாள்ல அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுப்பாரு. அந்த அளவுக்கு தலைவர் வந்து ரொம்ப தனிமை விரும்பி போல் இருக்குது. தனிமையாவே இருந்து வாழ்ந்து பழகிட்டாரு. நம்ம ஹீரோ டென்ச் ஆயிருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் தான். அது கூட 4 வார்த்தைக்கு மேல பேச மாட்டாரா பாத்துக்கல. அந்த அளவுக்கு தலைவர் இன்ட்ரோவர்ட். இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்குது. நம்ம ஹீரோ தான் வந்து இன்ட்ரோவர்ட் ஆச்சு. அதனால வந்து இதுக்கு பேசலாமா ரிப்ளை பண்ணலாமா வேணாமான்ட்டு அதை வந்து எதுவுமே பேசாமே இருக்கிறா. அந்த சமயத்துல கூட வேலை பார்க்கறவ வந்து இந்த மெசேஜ் பார்த்தறா. ஏய் என்னடா அழகா இருக்குது பொண்ணு, அதுகிட்ட பேச மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவன் முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து சரி ஓகே பேசி தொலைவுமே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான். அந்த அளவுக்கு ஹீரோ வந்து எதுவுமே பேசாமே அமைதியா இருக்கிற ஆள் போல் இருக்குது. இப்ப பேசினவே அந்த பொண்ணு வந்து ஒரு இடத்துக்கு வர சொல்லுது. போனவுமே ஹீரோக்கு வந்து கொஞ்சம் குஷி, என்னடா இது நம்ம வாழ்க்கையே ஒரு பொண்ணு வந்து குமாரு அப்படின்ற மாதிரி இருக்கிற அளவுக்கு அவர் வந்து சந்தோஷமா அங்க போறாரு. போயிட்டு அங்க பொண்ணு பேசிட்டு இருக்கும்போது தான் தெரியுது அந்த பொண்ணு ஆக்சுவலா வந்து ஹீரோட ஸ்கூல் மேட் போல் இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறாங்க, பேசிக்கிறாங்க. சரி ஓகே நல்லபடியா பேசி ஃப்ரெண்ட்ஸா கிளம்புவாங்கன்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்து நான் மார்க்கெட்டிங்ல வேலை பாக்குறேன்டா, அதனால வந்து நான் நிறைய காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், அதாவது அந்த மூச்சிக்கு பூசுற கிரிமலா இருக்குது பாத்தீங்களா, அது விக்கிற வேலை தான் பாத்துட்டு இருக்குது போல் இருக்குது, அதெல்லாம் நீ வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு வந்து டக்கு தெரிஞ்சு அப்ப இது விக்கிறதுக்கு தான் என்ன நீ பாக்குறதுக்கு வந்திருக்கிற அடி பாவியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்போ வந்து அவர் யோசிக்கிறாரு, இந்த உண்மையை பேசுறதுக்கான அந்த பட்டன் இருக்கிற விஷயம் மட்டும் எல்லாருக்குமே இருந்துச்சுன்னா நம்ம அந்த பட்டன் அழுத்தினா நான் எதுக்கு வந்துன்றத டக்குன்னு சொல்லிடுவாங்க. இவ்வளவு வளவள கொலக்கலன்னு இல்லாம உண்மை என்னவோ அதை சொல்லிட்டு போயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பட்டன் நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. ஏன்னா வந்து இன்ட்ரோவர்ட்டா இருக்கிற முக்காவாசி பேருக்கு வந்து இந்த சிந்தனை வர நிறைய யோசிப்பாங்க, கற்பனை பண்ணுவாங்க, இது இப்படி நடந்தா எப்படி இருக்கும், அது அப்படி நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோ கிட்ட பேசின ஒரே பொண்ணு இதுதான், இதுவுமே வந்து வேலைக்காக தான் பேசியிருக்குதுன்னும் போது நம்ம ஹீரோக்கு இன்னும் கஷ்டமாயிருது. இப்ப ஹீரோ வந்து தொடர்ந்து தன்னோட வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல வந்து கூட வேலை பார்க்கறவ வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல புது பொண்ணு வந்திருக்குது, அந்த பொண்ணோட சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஃபால்ட்டா இருக்குதா, போய் என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொன்னதும் நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டம் ரெடி பண்றதுக்காக போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து அந்த ஹீரோயின் அது பேர் வந்து மொயின்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து யாருமே வந்து பேச மாட்டாங்க, இந்த பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா இந்த பொண்ணு வந்து இது எதனால ஆச்சு எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசுனதுமே வந்து நம்ம ஹீரோக்கு வந்து அந்த பொண்ணை வந்து ரொம்ப பிடிச்சு போயிருது. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் நல்லா தன்மையா நடந்துக்குது. ஹீரோவோட பேரை சொல்லி கூப்பிடுது, நீங்க தானே டென்சாய் அப்படின்னும் போது என்னோட பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னும் போது இல்ல 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 இதுக்கு முன்னாடியே உங்க பேர் தெரியுங்க அப்படின்னும் போது ஹீரோ முழிக்கிறாரு. இல்ல இல்லங்க உங்க ஐடி கார்டை பார்த்து தான் சொன்னேன், டோன்ட் வரியா அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம ஹீரோக்கு வந்து தெரிஞ்சது. ஆனா ஹீரோ கிட்ட வந்து யாருமே சரியா பேசாம இந்த பொண்ணு பேசுனது வந்து ஹீரோக்கு ஏதோ ஒரு மாதிரி பிடிச்சிருக்குது போல. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினி வந்து ரொம்ப ஸ்வீட்டா நடந்துப்பாங்க. நம்ம ஹீரோயினி வந்து கிறிஸ்மஸ்க்கு பொம்மைகள் எல்லாம் சேர்த்து வைக்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஒரே ஒரு பொம்மை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அந்த கலெக்ஷனை வந்து நம்ம ஹீரோயினி முடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கேம் விளையாடுறாங்க, அந்த கேம்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதையும் நம்ம ஹீரோ பார்த்து வச்சுக்கிறாரு. இப்போ வந்து ட்ரீம்ல அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா நீங்களும் வெல்லலாம் ஒரு குடி மாதிரி வந்து இந்த ஹீரோயின் மொய் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள பத்தி எந்த விஷயத்தை கேட்டாலும் நான் வந்து டக்கு டக்குன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வெல்லலாம் ஒரு குடி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கற்பனலாம் பண்ணி அந்த அளவுக்கு பயங்கரமா நம்ம ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படியே நம்ம ஹீரோட வாழ்க்கை ஒருதலை காதலா வந்து இதே முரளி மாதிரி போயிட்டு இருக்குது. இந்த சமயத்துல வந்து பாஸ் வந்து ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறாரு. இதை பார்த்தா நம்ம எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருக்கும், என்ன இது பாஸ் வந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வா நம்ம வெளியே போலாம் அப்படின்ட்டாரு. ஒரு நாள் கார் பார்க்கிங்ல இந்த மொயின்ற பொண்ணும் பாஸும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோக்கு தெரிஞ்சிச்சு இவங்க 2 பேர் வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆனா பாஸுக்கு தான் கல்யாணம் ஆயிருச்சு, குழந்தை இருக்குது, இந்த மனைவியெல்லாம் வச்சுட்டு எப்படி இவங்க வந்து லவ் பண்றாங்க, இந்த பொண்ணு எப்படி ஒத்துக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு கேள்வி. அப்ப பாஸ் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா என் மனைவி வந்து இன்னும் கொஞ்ச நாள் நான் டிவோர்ஸ் பண்றேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு வந்து தூக்கி வாரி போடுது. அவ்வளவுதான் நமக்கு இருந்த ஒருதலை காதல வந்து நாசமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இதய முரளி மாதிரி நிறைய வந்து ஃபீல் பண்ணியிருந்தாரு பாத்தீங்களா, அதெல்லாம் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. போட்டோஸ் எல்லாம் பாக்குறாரு. அப்ப அவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்றத தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருது. இப்போ ஆபீஸ்ல
வந்து ஒரு பார்ட்டி நடக்குது. அதுல வந்து நம்ம டென்னு வந்து போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸ பாத்தீங்களா? செங்கல் ட்ரெஸ். அதாவது வந்து செங்கலோட செங்கலா ஒரு மூலையில இருக்கிற மாரி ஒரு ட்ரெஸ்ஸ போட்டுட்டு இருக்காரு. இந்த சமயத்துல ஹீரோயின் வராங்க. அவங்க வந்து எதர்ச்சியா கீழ குனியும்போது அவங்க இடுப்புக்கு கீழ வந்து ஒரு மச்சம் இருக்குது. அத பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அச்சச்சோ இதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. திரும்படா அபிஷ்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பிறாரு. இந்த நேரத்துல நம்ம பாஸ் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஜப்பான்ல இருக்கிற ஒரு ஸ்னோஃபால் இருக்குது. அத நம்ம பார்க்கிறதுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா வந்து நம்ம ஹீரோயின் மொய் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கும். இந்த மாதிரி ஜப்பானுக்கு வந்து போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதுக்காக தான் நம்ம பாஸ் வந்து இந்த விஷயத்த சொல்லிருப்பாரு. இப்ப இவங்க எல்லாருமே டீமா கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ வந்து கூட போறாரு. ஒரு குரூப் போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதுல கடைசியில ஒரு மூலையில நம்ம ஹீரோ நின்னுட்டு இருக்காரு. இப்ப அந்த மொய் பொண்ணு பாஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நல்லா பழகிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அந்த பொண்ணு வந்து கலெக்ஷன் பண்ணிருக்கும் பாத்தீங்களா? அந்த பொம்மை கலெக்ஷன். அதுல வந்து திரும்பவும் வந்து ஓபன் பண்ணி பாக்குது. அப்ப பார்க்கும்போது தான் தெரியுது. அதே வாங்கின பொம்மையே தான் திரும்பி இருக்குது. அவ எதிர்பார்த்த அந்த ஒரே ஒரு பொம்மை வந்து கிடைக்கவே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்படியே பேசிட்டு இருக்கிறச்ச நம்ம பாஸ் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து சீக்கிரமா என் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கலாமா அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆயிராங்க. இப்போ அங்க வந்து பனிச்சறுக்கு விளையாட்டெல்லாம் வந்து பாஸ் கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. இத பார்த்த நம்ம ஹீரோக்கு நீங்களா விளங்கவே மாட்டீங்கடா அப்படின்ற மாதிரியான ஃபீல் இருக்கும். இருந்தாலுமே வந்து அவர் பெருசா காட்டிக்க போறாரு. ரொம்ப கஷ்டம் தான் படுவாரு. இதே சமயத்துல வந்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெல்ல காட்டுவாங்க. அந்த பெல்ல போயிட்டு நம்ம அடிச்சிட்டு ஏதாவது வேண்டிக்கிட்டோம்னா நாம என்ன வேண்டுமோ அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே நம்ம ஹீரோவுக்கு வந்து அப்படியா சரி ஓகே அடிச்சு வைப்போம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் என் கூட வந்து ரொம்ப ஹாப்பியா வந்து ஒரு நாளை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயம் கேட்பாரு. இதுக்கப்புறம் தான் படமே சூடு பிடிக்க போகுது. இதுதான் இந்த படத்தோட செட்டப்புமே கூட. சோ மனுஷன் இப்படி வேண்டிட்டாரா? இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா லிஃப்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு மேல போறதுக்காக. அப்ப வந்து அந்த பொண்ணுமே அதாவது ஹீரோயினுமே வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அவர் கூட வந்து போறதுக்காக வருது. ஆனா வந்து ஐயோ நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். நான் வரங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போயிருது. இப்ப திரும்பவும் நம்ம ஹீரோக்கு கஷ்டமா இருது. என்னடா நம்ம கூட பெல் அடிச்சோமே ஏதோ உண்மையிலேயே நடக்க போது போல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நடிச்சிருப்பாரு. ஆனா எதுவும் நடக்கல. இந்த பக்கம் நம்ம பாஸ் இருக்காரு பாத்தீங்களா? அவர் வந்து அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க. இப்போ ஒய்ஃப் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒய்ஃப் குழந்தைலாம் இருக்கும்போது நம்ம ஹீரோயினி வந்து பின்னாடி தான் இருக்காங்க. இப்போ பாஸோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நான் ரெண்டாவதா பிரெக்னென்ட்டா இருக்கையா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸுமே வந்து ஹாப்பியா இருக்காரு. உண்மையிலேயே வந்து இவர் வந்து நம்ம ஹீரோயினி வந்து யூஸ் பண்ணிருக்காரு. இத பார்த்த நம்ம ஹீரோயினிக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருது. நம்ம எவ்வளவு சின்சியரா லவ் பண்ணோம் என்னடா இது இவன் நம்மள ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ரொம்ப ஃபீல் பண்றா. இப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம மொய் கேக்குறா. அப்போ வந்து நம்ம பாஸ் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இல்லம்மா இப்ப அவ பிரெக்னென்ட்டா இருக்கா. இன்னும் ஒரு வருஷம் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினிக்கு புரிஞ்சுது. ஆஹா அவன் உண்மையிலேயே நம்மள ஏமாத்திட்டு தான் இருந்திருக்கான் போல் இருக்குது. அது தெரியாம நம்ம படுபட்டா இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ இங்க இருக்கிற எல்லாருமே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவள் தான் ட்ரிப் முடிஞ்சிருச்சு இல்லையா? இந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. இப்போ ஹோட்டல்ல வந்து ஹீரோயின் மட்டும் தான் இருக்காங்க. இத பார்த்தா நம்ம ஹீரோயின் வரலன்றத புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்காக வந்து அந்த ஹோட்டல்ல அவருமே இருந்துறாரு. மத்த எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நோய்க்கு வந்து ரொம்ப ஆசை என்னன்னா வந்து ஒரு ஸ்னோஃபால பார்க்கணும்னு சொல்லிருக்கோம் இல்லையா? அந்த இடத்த பார்க்காமயே அந்த பொண்ணு சீல் பண்ணாமயே என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா அந்த பேப்பரை கிழிச்சு போடுது. இத பார்த்து நம்ம ஹீரோக்கு வந்து புரிஞ்சிருச்சு. ஆஹா அந்த பொண்ணு ரொம்ப டிப்ரஷன்ல இருக்கா போல்றா அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இவருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த பொண்ணு வந்து இந்த ஸ்கேட்டிங்லாம் பண்ணிட்டு அதாவது இந்த பனிச்சறுக்கு விளையாட்டை பண்ணிட்டு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அங்க இருந்து குதிச்சு சாகிறதுக்காக ட்ரை பண்ணிச்சா என்னன்னு தெரியல. இத பார்த்து நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அவருக்கு வந்து அது ஓட்ட தெரியாதனால என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ரெஸ்கியூ டீம்லாம் கூப்பிட்டு அந்த பொண்ணை வந்து ராத்திரி பகலா தேடிட்டு இருக்காரு. ஒரு வழியா அந்த பொய் பொண்ணை கண்டுபிடிச்சு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஹாஸ்பிடல்ல சேர்த்துக்கிறாரு. இப்போ வந்து டாக்டர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் அதாவது 2012க்கு முன்னாடி வரைக்கும் தான் அந்த பொண்ணுக்கு வந்து மெமரியில எல்லாமே இருக்கும். இது ஒரு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல ஒரு நாளுக்கு அப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கு எல்லாமே சரியாயிடும். பழைய ஞாபகம்லாம் வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பழைய ஞாபகம் வந்தாலும் இந்த ஒரு நாள்ல என்ன நடந்துச்சுன்றத வந்து அவங்க மறந்துடுவாங்க அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ வந்து என்னது என்ன இப்படி வந்து சொல்றீங்க இததான் நான் விஷா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாக்குறாரு. இதை பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. இதுதான் இந்த படத்தோட பிரேக் இன்டு 2 கூட. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து சைன் போடுறதுக்காக பாக்குறாங்க. அப்ப 2016 போட்டுருக்குது. யோ நான் 2012ல தான் இருந்தேன். எதுக்கு 2016 சொல்றீங்க போது இல்ல உனக்கு வந்து நிறைய விஷயம் வந்து மறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த மாதிரி சொல்றாரு. சரி ஓகே நம்ம ஆபீஸ் ட்ரிப் வந்திருக்கிறோம். மத்தவங்க எல்லாம் எங்க அப்படின்னும் போது மத்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கிறோம். நம்ம 2 பேர் மட்டுமா? ஆமா அந்த ஸ்னோஃபால் பார்க்கணும். அதுக்காக நம்ம 2 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அதை எதுக்கு நான் கூட பார்க்கணும்? அப்ப நீ எனக்கு யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும்போது அப்ப வந்து அந்த ஒன் டே விஷயம் நம்ம ஹீரோ கேட்டிருப்பாரு பாத்தீங்களா? அதனால வந்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம நான் தான் வந்து நம்ம ஆபீஸ்க்கு வந்து பாஸ் அப்படின்னு ஒரு பொய்யும் சொல்லிட்டாரு. ஆனா நம்ம ஹீரோயினால ஏத்துக்க முடியல. நீ பாக்குறதுக்கு ரொம்ப சுமாரா இருக்க, ட்ரெஸ்ஸிங்கும் சரியில்லை, எப்படியா நான் உன்னை லவ் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து யோசிக்குது. இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அவனோட இடுப்புக்கு கீழே ஒரு மச்சம் இருக்குது அப்படின்னு சொன்னதும் வந்து ஆமா இது எப்படி இவனுக்கு தெரியும்? அப்ப உண்மையிலேயே இவன் தான் நம்ம பாய் ஃப்ரெண்டா? எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இருந்தாலும் வந்து சரி இவ்வளவு விஷயத்த சொல்றான் அப்ப உண்மையிலேயே இவன் தான் நம்ம பாய் ஃப்ரெண்டா இருப்பான். சாக்காவும் ஆயிடுறாங்க. இந்த சமயத்துல நம்ம ஹீரோ குரூமாவர்ன்ற பேர்ல மூக்குல இருக்கிற முடியெல்லாம் முடிக்கிட்டு சத்த போட்டுட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு தான் நம்ம ஹீரோ வந்து பர்சனாலிட்டியை மெயின்டைன் பண்றதுக்காக போற எஃபர்ட். இப்ப 2 பேருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப வந்து இந்த இடத்துக்கு நம்ம போலாம்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து நைட்றாரு. அதை வந்து நம்ம ஹீரோயின் முன்னாடி கிழிச்சிருப்பாங்க பாத்தீங்களா? அந்த பேப்பர் தான் அதை ஒட்டி வச்சு காட்டுறாரு. எதுக்கு இது கிழிச்சிருக்கும் போது இல்ல நான் கூட வரேன்னு சொன்னேன். ஆனா வந்து வேலை இருக்கிறதால நான் வர முடியாதுன்னு சொன்னதால நீ வந்து கோவப்பட்டு கிழிச்சிட்ட. நம்ம 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது எப்படிடா நம்ம வந்து லவ் பண்ணிருப்போம்? நீ பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சுமாரா இருக்கிற. உன் கண்ணாடியும் உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பா உன்னை லவ் பண்ணிருப்போம்னு தோணவே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுது. இப்ப ஹீரோ வந்து இல்ல நம்ம 2 பேரும் ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப வந்து ஹீரோயினால ஏத்துக்க முடியல. இப்ப ரோடு கிராஸ் பண்றதுக்காக வந்து ஹீரோயோட கையை பிடிக்கிறாரு. என் கையெல்லாம் பிடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஆஷா பேசிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோட
அப்பியரன்ஸ் வச்சு நம்ம ஹீரோயினி வந்து ஒரு மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா வந்து ரோட வந்து கிராஸ் பண்றாரு. கார்லாம் வந்து போயிட்டு இருக்குது. அதெல்லாம் கவனிக்காம வந்து அவர் கிராஸ் பண்ணி போயிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு என்ன நினைச்சாரு தெரியல. திரும்பி வந்து ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறாரு. ஏன்னா வந்து நம்ம தனியா விட்டு போயிட்டோம்னா அந்த பொண்ணுக்கு வந்து எதுவுமே ஞாபகம் இல்ல. அதனால வந்து கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா திரும்பவும் ஹீரோயின் கிட்ட வந்து பேசி இந்த மாதிரி பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. நாங்க சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுறாரு. அந்த பொண்ணையும் கூப்பிடுறாரு. அந்த பொண்ணுமே வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இறக்கப்பட்டு என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா 2 பேருமே வந்து சாப்பிடுறதுக்காக போறாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்ம 2 பேரும் உண்மையிலே லவ் பண்ண தெரியல. ஆனா வந்து நீ சொன்ன பாத்தியா அந்த இடத்துக்குலாம் போணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயலா இருக்குதுன்னு சொன்னேன். அந்த இடத்துக்கே நம்ம போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்றாங்க. இது கேட்ட நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப குஷியாயிராரு. இப்ப 2 பேருமே வந்து ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அந்த பொண்ணு தூங்கிட்டே இருக்கும்போது தூக்க கலக்கத்துல என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஷோல்டர் மேல சாஞ்சுக்குது. இத பார்த்தா நம்ம ஹீரோக்கு ரொம்ப குஷியாயிருது. இப்ப வெயில் படம் இல்லையா? அந்த வெயில் வந்து ஹீரோயின் மேல படக்கூடாதுன்றதுக்காக பேப்பர் வச்சு தலைவர் தடுக்கிறாராமா. அந்த அளவுக்கு ஏதோ 200 வருஷம் லவ் பண்ண மாதிரி நம்ம ஹீரோ பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்க வேண்டிய இடத்துக்கு வந்துறாங்க. அப்ப பார்த்துட்டே வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் என்ன எப்படி லவ் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நான் உன்னோட சிஸ்டத்தை வந்து ரெடி பண்றதுக்காக வந்து அப்பதான் உன்னை வந்து முதல் முறையா பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது என்னது சிஸ்டத்துல ஒர்க் பண்ணியா? ஏன்னா பாஸ்ன்ற வந்து சிஸ்டத்தை நம்ம ஆரம்பத்துல அப்படி இருந்தோங்க. இப்ப பாஸ் ஆயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்ப மேல வந்து அவரோட கதையை சொல்றாரு. இப்போ நடந்த விஷயத்தை அதாவது வந்து உண்மையிலேயே நம்ம ஹீரோயினுக்காக நம்ம ஹீரோ போட்ட எஃபர்ட் சொல்றாரு. ஆக்சுவலா வந்து அங்க கார் பார்க்கிங்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் போல் இருக்குது. நிக்க வைக்கிறதுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதனால என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வர வரைக்கும் நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு கரெக்டா ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறம் வந்து அவர் இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் விலகி போவாரு. நம்ம ஹீரோயின் வந்து சேஃபா வந்து கார் பார்க்கிங் பண்றதுக்காக இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கே தெரியாது. அதே மாதிரி வந்து நம்ம ஹீரோயின் வந்து கேம் விளையாடுவாங்க பாத்தீங்களா? அதுல வந்து அப்கிரேட் பண்றதுக்காக இவர் ஹேக் பண்ணி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவல் ஹீரோயின் போறதுக்காக வந்து அவர் ஹெல்ப் பண்ணிருப்பாரு. இதுவும் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. இதே போல ஹீரோயினோட டெஸ்க் இருக்குது பாத்தீங்களா? அதெல்லாம் வந்து நம்ம ஹீரோ கிளீன் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனா ஹவுஸ் கீப்பிங் பண்ற அம்மா தான் கிளீன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம ஹீரோயின் கிஃப்ட்லாம் பண்ணுவாங்க. இத பார்த்துட்டு வந்து நம்ம ஹீரோ வந்து அமைதியா இருப்பாரு. சோ நம்ம ஹீரோ ஹீரோயினுக்காக நிறைய எஃபர்ட் போட்டிருந்தாலுமே கூட இந்த விஷயம் எதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. இப்ப கரெக்ட்ல இந்த விஷயத்தை வந்து நம்ம ஹீரோ வந்து சொன்னதுமே நம்ம ஹீரோ வந்து என்னையா இவ்வளவு சிஞ்சரா லவ் பண்ணிருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அது மட்டும் இல்லாம வந்து உனக்கு என்ன வயசு ஆகுதுன்னு கேட்கும்போது எனக்கு 30 வயசு ஆகுது. என்னது 30 எனக்கு 24 தான் ஆகுது. இவ்வளவு பெரிய பையனை நான் எப்படி கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இல்லமா உனக்கு 4 வருஷம் வந்து கேப்ல மறந்துட்டியா? அதை மறந்துட்டியா? அப்ப உனக்கு 28 வயசு அப்படிங்கும்போது இது 28 வயசா? 28 வயசுக்குள்ள நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அப்ப சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்குது. நம்ம டென்சியோட ஆசையே வந்து இந்த பொண்ணு கூட வந்து ஒரு நாள் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். தப்பா இல்ல. ஒரு நாள் வந்து சந்தோஷமா அந்த பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம ஹீரோக்கு ஆசையா இருந்துச்சு. அது நடந்துட்டு இருக்கிறத வந்து அவருமே ஏத்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா ஆயிராரு. இதுதான் இந்த படத்தோட மிட் பாயிண்ட்டும் கூட. இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா மனசு விட்டு பேசிக்கிறாங்க. அப்ப ஹீரோ வந்து என்ன யோசிக்கிறாரு பாத்தீங்கன்னா அந்த ஸ்னோ ஃபெஸ்டிவல் இருக்குது பாத்தீங்களா? அந்த இடத்துல போறதுக்கு தான் அவரோட மெயின் கோரா இருக்கும். அப்போ வந்து அவர் என்ன யோசிப்பாருன்னு பாத்தீங்கன்னா அங்க போறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது பனி புயல் வந்து அந்த இடத்துக்கு போக விடாம பண்ணிடும். இப்போ வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வந்து வெயிட் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா ஹீரோ வந்து இன்னைக்கு மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நாளைக்கு வந்து ஹீரோனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துரும். அதனால வந்து இந்த சந்தோஷத்தை வந்து இழந்துருவோம். அதனால வந்து நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இத பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அப்பலாம் ஏதோ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வந்துறாங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு பர்த்டேன்றது வந்து அவங்களுக்கு தெரியும். அந்த டேட்டா மெசேஜ் வந்துருந்துச்சு பாத்தீங்களா? அது மூலமா வந்து நம்ம ஹீரோயினுக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ பர்த்டே விஷ் வந்து இது வரைக்கும் வந்து ரொம்ப வருஷமா வந்து அவர் கேக்கே வெட்டாம இருப்பாரு. இப்போ சின்னதா ஒரு கப் கேக் வாங்கி கொடுத்து நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா விஷ் பண்றாங்க. இது நம்ம ஹீரோவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருது. இப்போ பர்த்டே விஷ் வந்து நம்ம ஹீரோ வேண்டிக்கிறாரு. அப்போ என்ன வேணும்னு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது இந்த பனிப்புயல் சீக்கிரமா வந்து முடிஞ்சிரணும். நம்ம வந்து அந்த ஸ்னோ ஃபெஸ்டிவலுக்கு போணும் அப்படின்னு சொன்னதோ நீ எதுக்கு எனக்காக வேண்டிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப பாசமா பேசுறாங்க. இப்போ வந்து அவரோட லவ்வை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு லவ்வா இருக்கானே இவன். இதனாலதான் நம்ம இவனை வந்து லவ் பண்ணிருக்கிறோம் போல. இப்படியே நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவன் மேல அவங்களும் அன்பாயிடுறாங்க. இங்க பாரு நீ எப்படி என்ன லவ் பண்ணன்னு தெரியல, நான் எப்படி உன்னை லவ் பண்ணன்னு தெரியல. ஆனா வந்து இப்போ வந்து நம்ம 2 பேரும் லவ்வர்ஸா இருக்கிறோம். சோ என்ன ஈர்க்கிற மாதிரி ஒரு கவிதையை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு கவிதையை சொல்றாரு. உனக்கு அடிபட்டிருக்குமே எப்படி சொல்ற அப்படின்னும் போது இல்ல ஏஞ்சல்ஸ்லாம் வானத்துல இருந்து பூமியில குதிக்கும் போது கால்ல அடிபடும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு மொக்கையா கவிதை சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சிரிக்கிறாங்க. இது ரொம்ப மொக்கையா இருக்கு நல்லதா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பொண்ணு வந்து அனுப்பி விட்டுருது. இப்போ திரும்ப போயிட்டு திரும்பி வருவாரு. வந்து சூப்பரா சொல்ல போறான் அப்படின்னு பார்த்தா இல்ல பக்கத்துல இருக்கிற ஒரு திங்ஸ் எடுக்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ 3வது முறையா வராரு. அப்ப நம்ம ஹீரோயினியே கேக்குறாங்க எதனால உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னும் போது இப்போ ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். ஒரு எவரெஸ்ட் நம்ம ஏறணும்னு வச்சுக்கீங்களேன். அந்த எவரெஸ்ட் எதுக்காக ஏறோம்? நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக தான் நம்ம ஏறோம். அந்த எவரெஸ்ட்க்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ ஆனா வந்து நமக்கு அது ரொம்ப பிடிச்சதுனால வந்து நம்ம வந்து அந்த விஷயத்தை நம்ம பண்றோம். அது போல தான் நீயும் அந்த எவரெஸ்ட் மாதிரி தான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்குமே வந்து லவ் வந்துருது. அவங்களுமே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பனிப்புயலும் கம்மியாகுது. இப்போ ட்ரெயினை வந்து ஓபன் பண்ணி விட்டுறாங்க. இதே சமயத்துல வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வந்து அந்த பொண்ணு ரொம்ப நாளா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா ஒரு பொம்மைக்காக. அந்த பொம்மையும் கிடைச்சிருது. இப்போ அந்த பொண்ணுமே ரொம்ப சந்தோஷமா ஆயிடுறா. இதுதான் இந்த படத்தோட ஃபன் அண்ட் கேம்ஸும் கூட. இப்போ வந்து அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்னோ ஃபெஸ்டிவல் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஒரு காதலன் காதல் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து சாப்பிடுறது, சிரிச்சுக்கிறது, பேசிக்கிறதுன்னு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அதே சமயத்துல வந்து ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சுக்கு போயிட்டு 2 பேருமே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 30 வயசுக்குள்ள நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட்டாலான ரிங் மாதிரி இருக்கும். அதை வந்து 2 பேருமே மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியா பேசி முடிச்சுட்டு ரூமுக்கு வராங்க. இப்போ ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு போயிருது. இந்த உலகத்திலே அவன் தான் ரொம்ப நல்லவன் அப்படின்றதையும் வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால வந்து கொஞ்சம் ஒண்ணுமண்ணா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கும் போது நம்ம ஹீரோ வந்து அது வந்து குற்ற உணர்ச்சி வந்துருது. அதாவது வந்து நம்ம வந்து லவ் பண்ணதான் நினைச்சுமே தவிர இந்த மாதிரி தப்பாலாம் நம்ம நினைக்கல அப்படின்றதுனால வந்து நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா அவரோட நெத்தியில வந்து அந்த கையை வைக்கிறாரு. அதாவது ஸ்டார்டிங்ல ஹீரோ யோசிப்பார் பாத்தீங்களா இந்த உண்மை சொல்ற பட்டன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து இவர்
இவருமே வந்து உண்மையை சொல்லணுன்றதுக்காக வந்து இந்த பட்டன் அமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு அமுக்கி விட்டுறாரு. அப்போ வந்து உண்மையை சொல்றாரு. இந்த மாதிரி வந்து நான் உன்னோட லவ்வர்லாம் இல்ல. நான் வந்து ஜஸ்ட் உன்னை வந்து ஒன் சைடா தான் லவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி மாதிரி சொன்னதுமே நம்ம ஹீரோயின் வந்து தூக்கி வாரி போடுது. ஏய் என்ன சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இல்ல இல்ல எனக்கு வந்து நீ லவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஸ் பத்தியும் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிருது. ஏன்டா நீ இந்த மாதிரி ஒரு மோசமான காரணம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அவரோட பேக்லாம் வந்து வெளியே தூக்கி போட்டுறாங்க. இவனையும் வந்து அடிச்சு பத்தி விட்டுறாங்க. இப்போ நம்ம பாஸுக்கு வந்து ஃபோன் பண்றாங்க. நீங்க தான் என்னோட லவ்வரா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது யாருங்க வேலை விஷயமா பேசுறீங்க நான் காலைல பேசுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் வச்சிருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. எவன்டா நம்ம லவர் இவன் லவரா இல்ல கீழே போனானே அவன் லவரா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த பொருளெல்லாம் வந்து ரொம்ப சோகமா வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சிட்டு இருக்காரு. அதுல ஒரு முக்கியமான பொருளை வந்து மிஸ் பண்ணிட்டார் போல் இருக்குது. அதை தேடிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இப்போ நம்ம ஹீரோயினுமே வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதுதான் இந்த படத்தோட பேட் கேஸ் க்ளோஸ்னும் கூட. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாஸ் ஃபோன் பண்ணும்போது இந்த மாதிரி சொன்னா இல்லையா இந்த விஷயத்த சொல்லும்போது இல்ல இல்ல அவருக்கு உண்மையிலேயே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைலாம் இருக்குது. ஆனா வந்து அவர் உன்னை ஏமாத்திட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம ஹீரோ சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நான் வந்து உன்னை ஒன் சைடா தான் தூரத்துல இருந்து லவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு. சமீபத்துல ஒரு மேஜிக் பெல்ல வந்து நான் அழுத்தி என்ன சொன்னேன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து எனக்கு உன் கூட வந்து சந்தோஷமா ஒரு காதலை வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அது வந்து இப்ப நடந்துருச்சு. இந்த ஒரு நாள் ஹீரோட வாழ்க்கைக்கு போதும் காலம் ஃபுல்லா இந்த நாளை நினைச்சு நான் சந்தோஷமா வாழ்ந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹக் பண்ணி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவரோட லவ் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுமே வந்து ரொம்ப லவ் பண்றாங்க. இப்ப நல்லா பேசிட்டே இருக்கும்போது குடுக்குன்னு ஓடி போய் நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்ஸ் எடுத்துட்டு வராரு. திங்ஸ் எடுத்து வந்து பார்த்தா அந்த பொம்மை கலெக்ஷன்ல வந்து ரேரான கலெக்ஷன் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா அது வந்து கீழே தள்ளி விட்டுருப்பாங்க நம்ம ஹீரோனி. அதை தேடி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து உனக்கு தெரியாது இதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆனா நாளைக்கு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராரு நம்ம ஹீரோ. அப்ப வந்து இதை பார்த்த நம்ம ஹீரோனிக்கு வந்து ரொம்ப எமோஷனலா என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கிஸ் பண்ணுவாங்க நம்ம ஹீரோவை. இதுக்கப்புறம் வந்து எப்படி நான் வந்து மிஸ் பண்ணுவேன். சோ அந்த பாசலாம் நான் மறந்துடுறேன். நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப லவ் பண்றோம். இது வந்து கண்டினியூ பண்ணலாம் போது நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது வந்து நம்ம ஹீரோயின் இன்னைக்கு வந்து தான் ஞாபகம் இருக்கும். நாளைக்கு வந்து இந்த விஷயத்த இன்னைக்கு நடந்து எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ ரொம்ப பிடிச்சு போயிருக்குது. அதனால வந்து ஹீரோயினுக்கே வந்து ஒரு வீடியோ வந்து பதிவு பண்றாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம ஹீரோ வந்து லவ் பண்றதாவும் இந்த விஷயத்தெல்லாம் அவங்க சொல்லி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டை போட்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிருது. அந்த வீடியோலயும் கூட என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவன் கூட இருந்த வாழ்க்கை தான் உனக்கு சந்தோஷமா இருந்திருக்குது. இவன் வந்து ரொம்ப உண்மையா இருக்கிறான். அதை தாண்டி வந்து நீ வந்து பியூரான லவ் இவங்க கிட்ட தான் உணர்ந்திருக்கிற. கண்ட மோசமான பசங்களெல்லாம் நீ நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல அதாவது இவங்க வேலை பார்க்கும்போது ஒரு நியூ இயர் பார்ட்டி நடந்திருக்கும் பாத்தீங்களா அதுல வந்து செங்கல் ட்ரெஸ் கூட போட்டுருந்தாரு பாத்தீங்களா அந்த சமயத்துல நம்ம ஹீரோயினுக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ணிருப்பாரு. ஆனா ஹீரோயின் பெருசா அதை எடுத்துக்காம வந்து கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அதே போல வந்து ஒரு நாள் வந்து நம்ம ஹீரோ வந்து லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வர மாதிரி வந்து இல்ல நான் ஒரு திங்ஸ் எடுக்கணும் போனாங்க பாத்தீங்களா இதனாலதான் இவன் கூட போனா திரும்பி ஏதாவது லவ் பண்றேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவான் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஹீரோயின் அந்த மாதிரி பண்ணிட்டு போனாங்க. இந்த விஷயம் வந்து பாஸ்ட்ல நடந்துருச்சு. ஆனா இந்த ஒரு நாள்ல வந்து நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்ட்ரீமா லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்றாரு இன்னைக்கு வந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீ சொல்ற. ஆனா நாளைக்கு வந்து உனக்கு பிடிக்காதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அந்த பாஸ்ட்ல இருக்க நோய்க்கு வந்து என்ன பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. ஏன் இப்படி பேசுற நீ வந்து என்ன வந்து கப்பல் பண்ணி ஏதாவது சொல்லு நம்ம இந்த மாதிரி லவ் பண்ணணும்னு சொல்லு. இந்த நாள் ஃபுல்லா நான் உன் கூட சந்தோஷமா இருந்தேன்னு சொல்லு. உன் கூட தான் நான் ஹாப்பியான ஒரு லைஃப் வாழ்வேன் அப்படின்றதையும் சொல்லு. ஏதாவது சொல்லி என்ன வந்து எப்படியாவது வந்து நீ வற்புறுத்தியாவது நீ வந்து என்ன லவ் பண்ணுவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்றாங்க. நம்ம ஹீரோ சரிமா போய் படுமா அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது. நம்ம ஹீரோடியோட அந்த பழைய நினைவு எல்லாம் வந்து வந்துருது. இப்போ இந்த ஒரு நாள் நடந்துச்சு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து மறந்து போயிருது. ஏன் இங்க இந்த ஹோட்டல்ல வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனிஸ்ட்ல கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஒருத்தர் வந்து உங்களை காப்பாத்தி கூட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றதுமே சரி ஓகே நல்லபடியா இருக்கிறோம். அப்போ ஓகே இந்த வாழ்க்கையை வாழணும்னு இறைவன் விரும்புறார் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஊருக்கு கிளம்பி போறது. பின்னாடியே வந்து நம்ம ஹீரோ வந்து உட்காந்துட்டு போறாரு. அப்படியே அவங்க ஸ்னோ ஃபெஸ்டிவல்ல அந்த கடந்து போன பாதைகள் அவங்க சந்தோஷமா இருந்த மகிழ்ச்சியா சிரிச்சு பேசிட்டு இருந்த இடத்தெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு வந்து நம்ம ஹீரோனிக்கும் வந்து அந்த ஞாபகம் வந்துடாதா அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாரு. ஆனா வந்து நம்ம ஹீரோனிக்கு எந்த யோசனையும் வரல. இப்ப ஆபீஸ்க்கு போயிடுறாங்க. பழையபடி வந்து நம்ம ஹீரோயினி வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல வந்து அவங்க ரொம்ப நாளா வந்து கலெக்ஷன் பண்ண வச்சிருந்த ஒரு பொம்மை வந்து அவங்க கையில இருக்கும். இது எப்படி வந்து சின்ன மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஆனா வந்து அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அது மட்டும் இல்லாம வந்து இவங்க ஆசையா நினைச்ச அந்த ஸ்னோ ஃபெஸ்டிவலுக்கு வந்து போகணும்னு ஆசைப்பட்டு இருந்தாங்க. ஆனா வந்து அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து இவங்க வந்து போனதே இவங்களுக்கு ஞாபகம் இல்ல. ஆனா அந்த ஸ்டாம்ப்ல வந்து இவங்க எல்லா இடத்துக்கும் போன மாதிரியான ஒரு பேப்பர்ல இருக்கும் பாத்தீங்களா அதை பார்த்துட்டு இவங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷன் ஆயிருது. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா போன்ல ஓபன் பண்ணி பாப்போம்னு சொல்லிட்டு போன்ல சார்ஜ் போடுறதுக்காக கேபிள் எடுக்கிறதுக்கு போறாங்க. நம்ம ஹீரோ இருக்கிற அந்த டெக்னிக்கல் ரூமுக்கு. அப்ப ஹீரோ வரல போட்டுருக்குது. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா போனை ஓபன் பண்ணி ஒரு வீடியோ பாக்குறாங்க. அந்த வீடியோ பார்த்தா அவங்க வந்து இது வரைக்கும் அவங்க இருந்த மகிழ்ச்சியால அதாவது உண்மையான மகிழ்ச்சியோட அவங்க ஹாப்பியா இருக்கிறத வந்து அவங்க கண்ணிலே தெரியுது. அந்த வீடியோல தெரியுது. ஒரு பிளாங்கெட் மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அது நம்ம ஹீரோட பிளாங்கெட் தான் நினைக்கிறேன். அப்ப அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கே வந்து ஒரு மாதிரி எமோஷனலா இருக்குது. நம்ம எங்க போகணும் என்ன பண்ணணும் தெரியல. ஆனா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த சமயத்துல பாஸ் வந்து நான் வந்து இன்னும் ஒரு வருஷத்துல வந்து என் பொண்டாட்டியை வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு உங்க கூட சந்தோஷமா வாராடும் போது யோ தயவு செஞ்சு என்ன விட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவங்க கிட்ட பேசுறது நிறுத்திக்கிறாங்க. ஆடியன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும். அப்ப அந்த வீடியோ எடுத்து வச்சிருந்தாங்களே வேற ஒரு வீடியோ ஒன்னு இருந்துச்சு. அதாவது அந்த பொண்ணு வந்து நம்ம வந்து சின்சியரா லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதெல்லாம் பிடிச்சி அந்த வீடியோ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஹீரோ வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு தூங்குறதுக்கு போயிருப்பாரு பாத்தீங்களா அப்ப வந்து இந்த பொண்ணோட அந்த வீடியோ அதாவது அழுது பேசினா பாத்தீங்களா அந்த வீடியோ வந்து டிலீட் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா வந்து அந்த பொண்ணு எப்படியும் வந்து பிடிக்காது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு நாள் வந்து நம்மளோடய போட்டோம் அந்த பொண்ணோட வாழ்க்கையை நம்ம பாதிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எமோஷனலா ஒரு முடிவெடுத்து அந்த வீடியோ டிலீட் பண்ணி விட்டுருப்பாரு. இதனாலதான் வந்து ஹீரோயின் யார் கூட ஹாப்பியா இருந்தாங்கன்றது
வந்து தெரியாமயே போயிருது. இப்ப உங்க எல்லாருக்கும் தோணும், ஏன்டா இப்படி ஒரு லவ்வ வந்து மிஸ் பண்ணிட்டியேடா ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா ஆல்டர்னேட்டிவ் எண்டிங் இருக்குது. அது என்னன்னா, ஹீரோ வந்து கிளம்புவாரு. கிளம்பி போகும்போது அதாவது இந்த ஆபீஸ விட்டே போறதுக்காக தன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போவாரு. லிஃப்ட்ல போவாரு. ஹீரோயினுமே வந்து அவர் கூட போவாங்க. அப்ப வந்து பேசிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புவாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்து ரொம்ப நாளா பேசாம இருந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அவர் கிளம்ப போறாரு. ஆனா ரொம்ப அன்பா பேசியிருப்பாங்க. அதாவது நார்மலா பேசி அவங்க கிளம்புவாங்க. இப்ப ஹீரோக்குமே ரொம்ப சந்தோஷமாயிரும். ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து அந்த பிளாங்கெட்ட பார்த்து அது பிளாங்கெட் வந்து ஹீரோ தான் அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா கண்டிப்பா இவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரியான நோட்ல நம்ம நினைச்சுக்கணும். இது நடக்குமா தெரியல. ஆனா நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முடிச்சு விடுறாங்க. இதுதான் இந்த படத்தோட ஃபைனல் இமேஜ் கூட. கண்டிப்பா இந்த படம் வந்து தியேட்டர்லாம் வந்துருச்சுன்னா பயங்கரமா இருந்திருக்கும். இதே கான்செப்ட வச்சு தான் ஹிந்தியில வந்து அமீர் கான் பையனோட டெபியூட் ஃபிலிமா இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஏக் தின் அப்படின்ற மாதிரி நம்ம சாய் பல்லவி கூட நடிச்சிருந்தாங்க. இந்த ஒன் டே படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10 அவுட் ஆஃப் 10ங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் குட் படம். கண்டிப்பா இதை வந்து நீங்க மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் போய் பாருங்க. இதோட ஓடி லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த படம் சேவ் த கேட் வெர்ஷன்ல என்ன ஜானர்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா ரொமான்டிக் டிராமான்ற ஜானர்ல வருது. இந்த படத்தை வந்து கண்டிப்பா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப நல்ல படங்க. இதே போல வேற ஒரு நல்ல தரமான கதையோட வர அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பரத்வாசன்.